ஸோ வணக்கம் சகர் எனக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கிப்ஸ் தான். இந்த ஃபுட்பால் நான் வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் நீங்கள் வந்து பழைய சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ரிவ்யூவோட சின்ன ஸ்னிப்செட் பார்த்துங்க. இப்போது மெயின் ஃபுட்பால், ஸோ FIFA அப்ரூவ்ட் ஃபுட்பால். ஸோ இது FIFA கிரேட் A, FIFA அக்ரிகேட் பண்ண ஒரே ஃபுட்பால் தான் இது டெக்காத்லான் ஸ்டோலுக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் சூப்பரான ஃபுட்பால் கிப்ஸாலேருந்து வந்துருக்குது. FIFA அப்ரூவ்டு கிரேட் ஃபுட்பால். ஓகேவா, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் மேட்சஸ் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஃபுட்பால். ஸ்டிச்சே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மோல்டட் ரப்பர் மோல்டட் ஃபுட்பால். ஸோ இந்த ஃபுட்பால் சூப்பரான விஷயம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிச்சும் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஓகே தான், ஒரு டீசென்ட் மிட்ரேஞ்ச் ஃபுட்பால்லாம் ஓகே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து நான் வந்து ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவேன். இந்த ஃபுட்பால் வச்சு நான் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கலரே வந்து ரொம்ப கண்ணு அடிக்கிற மாதிரி இருக்குது, கண் கூசுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது கொஞ்சம் லைட்டாக. ஓகேவா, ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட் எனக்கு வேணும் இந்த ஃபுட்பாலில் சொல்லிட்டு என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்போம். அதாவது ஸ்ப்ரே பெயிண்ட்னா வந்து ஒரு வண்டிக்கு இதெல்லாம் வந்து கிளாஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஷைனியாக சொல்லிட்டு ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க. பெயிண்ட் வந்து சருன்னு வரும். ஓகேவா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நான் அந்த ஃபுல்லாக ஃபுட்பால் அடிக்க போகிறேன். அடிக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து நான் வந்து டிசைன்லாம் போட போகிறேன். ஸோ செல்டேப் வச்சு மேலே வந்து கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு நான் அந்த டிசைன் இருக்கும் போனால் வச்சுக்கோங்களேன், கீழே வந்து அந்த கலர் அப்படியே நிற்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேபி இந்த இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன வ்ளாக் வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமுத்திக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் இருக்குது. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ நல்லதை சொல்லுவேன். ஸோ கைஸ் ஃபுட்பால் நல்லா தான் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து மேலே ஒட்டணும். ஓகேவா, அதாவது இந்த பெயிண்ட் வந்து மேலே வந்து இந்த டெக்ஸ்டர் மேலே வந்து ஒட்டணும் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட். ஸோ வந்து ஒட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். கணக்கு பாருங்கள் இங்கே. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது, லைக்கெல்லாம் பாருங்கள் அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக விட்டுரும். பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு, மேபி ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு நைட் ஃபுல்லாக விட்டுடலாம். மேபி நம்ம நாளைக்கு காலையில் வந்து திருப்பி இன்னொரு கோட்டிங் ஒரு ஸ்ப்ரே பண்ணி அடித்தோம்னா பக்காவாக இருக்கும். நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ அவ்வளோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து துவைக்கிற கல்லுக்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக. ஸோ கொஞ்சோண்டு வந்து டிட்டர்ஜென்ட் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு என்ன பண்ண போனால் இந்த டூத் ப்ரஷ் இருக்குது, பழைய டூத் ப்ரஷ். ஓகேவா, இதை வச்சு லைட்டாக தண்ணி வச்சு நினச்சி அதை வச்சு நான் ஸ்க்ராப் பண்ணலாம். இப்படி ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி அந்த ஃபுட்பால் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பால் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பண்ண இந்த மிக்சர், அந்த தண்ணி போட்டு நம்ம டிட்டர்ஜென்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோம்ல, அந்த மிக்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே அழுக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த அழுக்கு வச்சு நம்ம லைட்டு தேய்ச்சிட்டே இருக்க போகிறோம். இப்படி தேய்க்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த அழுக்கெல்லாம் போயிட்டு இந்த டூத் ப்ரஷ் வந்து ஒட்டிக்கும் இப்படி. ஓகேவா, ஒட்டினா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அழுக்கெல்லாம் கீழே வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ வந்து பெயிண்ட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம், நல்லா ஒட்டு இதுக்கு. ஸோ மெயினாக நான் வந்து எதுக்கு பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து கிரிப் கிடையாது இந்த பாலில். அதே பார்த்தீங்கன்னா வந்து கிரிப் ஓரளவுக்கு இருக்குது, நல்லா பவுன்ஸ் ஆகுது, எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து டிசைன் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப இதாகுது, கூசமாக இருக்குது. கிரிப் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா சான்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணுறோம். ஸோ மேபி நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து டூ டு மை ஓன் ரிஸ்க். ஏன்னா வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண பெயிண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ வாங்க ட்ரை பண்ணி
ஸோ கைஸ் முடிச்சாச்சு. ஃபுல்லாக கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்குது பாருங்கள் பால். கொஞ்சம் அப்படியே ஷைனிங்காக நல்லா பிரைட் ஆகுது. ரொம்ப நேரமாக நம்ம இது இப்படியே விட்டு வைக்க போகிறதில்ல. டக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து காலி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்பால் ரெடி ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறது. உங்களுக்கு கலர் பாருங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் லுக்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலை ஃபுல்லாக வந்து இந்த டேப் இருக்குல்ல, இந்த டேப் வச்சு ஃபுல்லாக இதோட எட்ஜஸ்லாம் எனக்கு வேணும் டிசைன் நான் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சிட்டோம்னா இந்த பால் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயம் நம்ம மைண்டோட வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே FIFA லோகோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாலோடைய வேல்யூவே வந்து இந்த FIFA லோகோ தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து FIFA வந்து லோகோ கொடுத்தாங்கன்னா வந்து FIFA அக்ரிகேட்டட் ஃபுட்பால் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் கூட நீங்கள் வந்து இந்த ஃபுட்பால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்பபிலிட்டி இந்த ஃபுட்பாலுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து கிடைக்க விரும்பல. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு FIFA ஃபுட்பால் தான் நான் யூஸ் பண்ணேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜாலியாக. ஸோ நான் டேப் வச்சு சிசர் கையில் இருக்குது. அப்படியே 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 ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எட்ஜில் ஃபுல்லாக ஊட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக ஊட்டலாம். ஒரு வழியாக வெற்றிகரமாக ஃபுல்லாக போட்டாச்சு. இங்கே பாருங்கள் FIFA லோகோவில் கூட நான் வந்து ஒரு மார்க் விட்ருக்கிறேன். இந்த பால் பக்காவாக ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். பிளாக் ஆகிடும், எட்ஜஸ் மட்டும் ஃபுல்லாக இந்த ஃப்ளோர்ஸ் கலர் இருக்கும். மேபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபீஸில் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பால் இருந்துச்சு. அந்த பால் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பாக்சிங் போட்டிருந்தேன், 10,000 ஃபுட்பால் அன்பாக்சிங் அப்படின்னு. ஸோ அந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த பால் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுட்பால். அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டில் வந்து இந்த பால் இல்லை, இந்த பால் இருக்குது வீட்டில். ஸோ அதான் இந்த பால் இருந்துச்சு. ஸோ இந்த பால் நம்ம நீட்டாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் கலர் கை பண்ணிட்டோம்னா நம்ம நல்லாயிருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிவிபி ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து குயிக் ட்ரையிங் ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அக்ரலிக் கலர் இது. ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மணி நேரம் விட்டு திருப்பி இன்னும் 2 கோட் நம்ம அடிச்சிடுவோம். சூப்பராக வரும்னு நான் வந்து நம்புகிறேன். பிளாக் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரலிக் கலர் சொல்லுவாங்க. இது ஷேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஷேட் போகலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் வந்து எடுத்து பார்ப்போம். ஃபுல்லாக காஞ்சினா ஓகே, நாளைக்கு காய் எடுத்து பார்ப்போம். வாங்க போகலாம். கைஸ் விடிஞ்சிச்சு. ஓகேவா? பால் பின்னாடி தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல ஷேப்பில் இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். பார்ப்போம், கொஞ்சம் பிரித்து பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. ஓகேவா? வாங்க. ஸோ கைஸ், வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் நவ்? ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கைஸ் வந்துட்டோம் நம்ம கிரவுண்டுக்கு. பார்த்தீங்கன்னா காலைல ஃபுட்பால் இருக்குது பாருங்கள். சும்மா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பின்னிங் கொஞ்சம் மேபி நம்மளோட அடுத்த வீடியோஸ்க்காக நம்ம இதுவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. பால் பிடிச்ச இல்லைன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படியே நம்ம அங்கே கோல் போஸ்ட் ஷூட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போது கொஞ்சம் லைட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே பேட்சாக விழுது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? டெம்பரரியாக யூஸ் பண்ண போகிற இந்த பாலை. ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது பால். 2000 ஃபுட்பால் இப்படி ஆக்கிட்டேன். பார்ப்போம் எப்படி போகணும்.
ஸோ கைஸ் பால் பெயிண்டிங் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. பாருங்க பால் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ பெயிண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. பட் ஃபுட்பால் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு, பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபுட்பால் வச்சுனா வந்து ஒரு 3-4 வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் அடுத்தபடியாக வரும். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ வந்து ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேள்வி வந்து கடைசியில் கேட்க போகிறேன். ஸோ இந்த ஃபுட்பால் நான் இப்போ இந்த ஃபுட்பாலை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கல, இதோட ப்ரைஸ் நான் வந்து என்னோட வீடியோ நடுவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியாதா, என்னோட கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாக இருக்கும், பின் பண்ணி வச்சுருப்பேன் அந்த கமெண்ட்டை. ஸோ நான் போட்ட கமெண்ட், ஸோ அந்த கமெண்ட்டை நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்க்கலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் என்னோட இன்ஸ்டாகிராம் பர்சனல் ஐடியிலேயே உங்களுக்கு வந்து நான் ஷவுட் அவுட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஷவுட் அவுட் உங்களுக்கு வேணும்னா இந்த பாலோட ப்ரைஸ் என்னன்னு கரெக்டாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ போய் ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்கு தான், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். அது சந்திக்கும் வரை கைஸ், பிரஷாந்த் பாய் சைனிங் ஆஃப். பீஸ்.